இந்திய தேசம் விடுதலை வேட்கையில் இருந்த காலகட்டம். சேலம் மாவட்டத்தில் கல்வி தாகத்தை தீர்த்து வைப்பதற்காக ஜீவ ஊற்றாக உருவானது கோகுலநாதா இந்து மகாஜன மேல்நிலைப்பள்ளி. கடந்த 1925 ஆண்டு ஜூன் மாதம் 4ஆம் தேதி 4 மாணவர்களை கொண்டு தொடங்கப்பட்டது இந்த பள்ளி. ஸ்ரீமான் CR வீரராகவாச்சாரியார் அவர்களால் ஆரம்ப பள்ளியாக தொடங்கப்பட்ட இந்த பள்ளி 1928ஆம் ஆண்டு நடுநிலை பள்ளியாகவும் 1945ஆம் ஆண்டு உயர்நிலை பள்ளியாகவும் பின்னர் 1978ஆம் ஆண்டு மேல்நிலை பள்ளியாகவும் தரம் உயர்த்தப்பட்டு சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டு வருகிறது. ஸ்ரீமான் CR வீரராகவாச்சாரியாரை தொடர்ந்து அவரது புதல்வர் ஸ்ரீமான் CVA கிருஷ்ணன் அவர்களின் விடாமுயற்சியாலும் உற்சாகத்தாலும் 100 ஆண்டுகளை கடந்து கம்பீரமாக நிற்கிறது. வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும். கோவில்களை விட அன்ன சத்திரங்களை விட ஏழைகளுக்கு அறிவு புகட்டுவதில் கோடி புண்ணியம் உள்ளதாக பாரதி பாடியுள்ளார். இந்த தாரக மந்திரத்தை சிரமேற்கொண்டு இந்த பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்கப்பட்டு வருகிறது என்பது தனிச்சிறப்பாகும். தமிழக அரசின் நிதி உதவி பெறும் பள்ளியான கோகுலநாதா இந்து மகாஜன மேல்நிலைப் பள்ளியில் பெரும்பாலானோர் ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்கள்தான். வேறு எங்கும் இல்லாத சிறப்பம்சமாக பள்ளியின் முன்னாள் மாணவர்களை மட்டுமே கொண்டு இந்த பள்ளி நடத்தப்பட்டு வருகிறது. மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். ஸ்லேட்டு குச்சி கடன் வாங்கலாம், ஸ்லேட்டில் பேர் எழுதி பார்க்கலாம். கொட்டு வச்ச வாத்தியாரை தொட்டு வணங்கலாம். முட்டி போட்டு நின்ன இடத்தை முத்தம் கொடுக்கலாம். பள்ளிக்கூடத்தில் சொன்ன பாடத்தில் இந்த உலகத்தை நாம் அறிந்தோம். அன்னை மடியென நம்மை தாங்கிய இந்த பள்ளியை ஏன் மறந்தோம்? மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம்.
உற்பத்தியாகிறது. உறவு நட்பு காதலை பள்ளி சொல்லித் தருகிறது. உயிரும் உடலும் கருவறைக்குள்ளே உற்பத்தியாகிறது. உறவு நட்பு காதலை பள்ளி சொல்லித் தருகிறது. தலைக்கு மேலே வளர்ந்தால் கூட தாய்க்கு நீ பிள்ளைதான். எத்தனை பெரிய மனிதனானாலும் பள்ளிக்கு நீ மாணவன்தான். உன்னை சுமந்த பள்ளிக்கூடம் கேட்பாரற்று கிடக்கிறதே. உந்தன் வரவை எதிர்பார்த்து ஊருக்குள் தனியாய் நிற்கிறதே. மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். படித்தவன் எல்லாம் பள்ளியை மறந்து எந்திர வாழ்வில் தொலைந்து விட்டான். படிக்காதவன் தான் பள்ளியை பார்த்து ஏக்கத்தோடு தவிக்கின்றான். 10 மாதம் சுமந்த தாய்க்கே பணிவிடைகள் செய்கின்றோம். 10 வருடம் சுமந்த பள்ளிக்கு என்ன செய்ய நினைக்கின்றோம்? இருக்கும் கோவில்கள் போதாதென்று புதிதாய் கோவில்கள் கட்டுகின்றோம். பள்ளிகள் எல்லாம் கோவில்கள் என்பதை ஏனோ நாமும் மறக்கின்றோம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலினும் பெரிது. இன்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவர் செய்த உதவியின் நன்மையை ஆராய்ந்தால் அந்த நன்மையானது கடலை விட பெரியதாகும் என்கிறார் ஐயன் திருவள்ளுவர். வள்ளுவனின் கூற்றுக்கு ஏற்ப எந்தவித பிரதிபலனையும் எதிர்நோக்காமல் சேவை புரிபவர்கள்தான் ஆசிரிய பெருமக்களும் கல்விச்சாலையும். ஆனாலும் குருகுலமான கல்விச்சாலைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் தனக்கு பெருமை அளித்த பள்ளியின் பெருமையை பாருக்கு பறைச்சாற்றும் வகையிலும் முன்னாள் மாணவர்களால் கோகுலநாதா இந்து மகாஜன மேல்நிலைப் பள்ளியின் 100ஆண்டு விழா கொண்டாடப்படுகிறது. என்னை உருவாக்கி அந்த பள்ளி இன்றைக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக என்னை உருவாக்கி அழகு பார்த்த அந்த பள்ளிக்கு நான் பெருமை சேர்க்க வேண்டும். இந்த பள்ளியிலே படித்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தொழிலதிபர்களாக, டாக்டர்களாக, இன்ஜினியர்களாக, ஆசிரியர்களாக பல்லா துறைகளிலும் சிறந்த விளங்குகிறார்கள். எங்களை உருவாக்கிய அந்த பள்ளிக்கு நாங்களும் பெருமை சேர்க்க வேண்டும். இந்த 100ஆண்டு விழாவை கொண்டாட இருக்கின்ற அந்த பள்ளியின் நிர்வாகிகள் மிகப்பெரிய வேகத்தோடு உத்வேகத்தோடு இந்த 100ஆண்டு விழாவை கொண்டாடுவதை மகிழ்ச்சி அடைகிறார்கள். கோகுலநாதா இந்து மகாஜன பள்ளி 100ஆண்டு விழாவை கொண்டாட இருக்கின்றது. அதில் நீங்களும் உங்கள் பிள்ளைகளை சேர்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கோகுல்நாத ஹிந்து மகாஜன ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் கோகுல்நாத ஹிந்து மகாஜன ஸ்கூல் ஓல்டு ஸ்டூடெண்ட் என்பதில் பெருமை கொள்கின்றேன். நான் 1958 1962 வரையிலும்
4 வருடங்கள் கோகுல்நாத இந்து மகாஜன ஸ்கூலில் படித்துள்ளேன். அப்பொழுது ஹெச்எம்மாக இருந்த ரங்காச்சாரியார் அவர்களை சிறிது ஞாபகம் இருக்கின்றது. அதே போல் சிவிஏ கிருஷ்ணன் அவர்கள், அப்போது அவர் அவர் பார்க்குறதுக்கே ஒரு தெய்வீகமாக இருக்கும். அவர் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கிறோம், அவர் பூஜை ரூமுக்கெல்லாம் போயிருக்கிறோம். ரொம்ப ஆசையாக பிரியமாக நல்லா பேசுவார். ரொம்ப அருமையான மனிதர் அவரெல்லாம். அப்போது அந்த ஸ்கூலில் நம்ம என்டர் பண்ணும்போதே ஒரு தெய்வீகமாக இருக்கும். இன்றைக்கும் அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு என்பதை கேள்விப்பட்டு ரொம்ப பெருமைப்படுகிறேன். சேலத்துக்கே ஒரு பெருமையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோகுல்நாத இந்து மகாஜன ஸ்கூல் 1925 ஆரம்பித்து இப்போ 100வது ஆண்டு நடந்துக்கிட்டு இருக்கு என்பதை கேள்விப்பட்டு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த 100 ஆண்டுங்கிறது சாதனை, பெரிய சாதனை. இந்த ஸ்கூல் மேலும் மேலும் வளர்ந்து நிறைய இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இதில் படித்து முன்னேறணும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் ஆர்பி கோபிநாத். நான் செவ்வாய்ப்பேட்டை பகுதியிலிருந்து வந்திருக்கேன். கோகுலநாத இந்து மகாஜன ஹையர் செகண்டரி ஸ்கூலினுடைய முன்னாள் மாணவன். ஆரம்பம் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இருந்து 1ஆம் வகுப்பில் இருந்து மரக்கடை தெருவிலையும் 6ஆம் வகுப்பில் இருந்து நமது இந்த பள்ளியிலையும் நான் படித்த மாணவன். நான் மட்டும் இல்லை, என்னுடைய கூட பிறந்த அண்ணன், என்னுடைய அப்பா, சித்தப்பாக்கள், தாத்தா உட்பட அனைவருமே இந்த பள்ளியில் படித்தவங்க. அப்பா ஸ்கூல் லீடராகவும் இருந்திருக்காங்க, சித்தப்பா ஸ்கூல் லீடராக இருந்திருக்காங்க, பேஸ்கெட் பால் பிளேயராகவும் எல்லாரும் இருந்திருக்காங்க, அண்ணா உட்பட. எங்களை எல்லாம் இந்த பள்ளி இன்னைக்கு நாங்கள் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கணும்னு சொன்னால் அதுக்கு நமது பள்ளி தான் காரணம். இங்கே உள்ள ஆசிரியர் பெருமக்கள் எங்களை அத்தனை பேரையும் அவர்கள் எல்லாம் கருங்கல்லாக இருந்த எங்களை செதுக்கி இன்னைக்கு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தோடு இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய பள்ளியினுடைய ஆசிரியர்களும் இந்த பள்ளியினுடைய நிர்வாகமும். 100 ஆண்டை இந்த பள்ளியானது இப்பொழுது தொட்டு இருக்கிறது. வரக்கூடிய ஜூன் மாதத்தில் தொடங்கி அடுத்த ஜூன் வரைக்கும் 2025 வரைக்கும் 100 ஆண்டு விழாவானது நடைபெற இருக்கிறது. இந்த பள்ளியில் படித்த பல்வேறு துறையில் இன்னைக்கு விளங்கி இருக்கக்கூடிய அத்தனை முன்னாள் மாணவர்களும் இந்த 100 ஆண்டு விழாவில் நாம் கலந்து கொள்வது நாம் பெருமிதம் கொள்வோம். மற்ற நம்ம கூட படித்தவங்களை எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் நினைவு இருக்கும். அவங்களை எல்லாத்தையும் அரவணைச்சு நம்ம இந்த 100 ஆண்டு விழாவில் கலந்துக்க செய்கிறது மிகப்பெரிய பாக்கியமாக நம்ம கருதுகிறோம். பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்டு உழைத்திருக்க அத்தனை இந்த நிர்வாகத்துக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 100 ஆண்டில் நாமும் கலந்து கொள்வோம், நம்மை சார்ந்தவர்களையும் கலந்து கொள்ள செய்வோம். நன்றி. வணக்கம். என் பெயர் என் சந்தான கிருஷ்ணன். நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், அதாவது பட்டாய கணக்காளர் என்று சொல்வார்கள். ஆல் இண்டியா சிஏ இன்ஸ்டிடியூட்டில் ஒரு மெம்பர். தற்போது 59 ஆண்டுகளாக தனியாக தொழில் செய்து வருகிறேன். எனக்கு தற்போது வயது 80 வருடம் முடிந்து 7 மாதங்கள் ஆகியிருக்கிறது. என்னுடைய சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் தொழிலை ரெகக்னைஸ் செய்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் என்னுடைய இமேஜை தபால் தலை, அதாவது போஸ்டல் ஸ்டாம்பாக வெளியிட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் சொல்ல வேண்டிய எதற்கென்றால், இதே 59 வருடம் முன்னாடி நான் என்னவாக இருந்தேன், எதுவும் தெரியாத ஒரு சிறிய மாணவனாக இருந்தேன். நம்முடைய பள்ளியில் படித்து 6 ஆண்டுகள் ஹைஸ்கூலிலும் அதற்கு முதல் நாள் 2 ஆண்டுகள் எலிமெண்டரி ஸ்கூலிலும் படித்தேன். ஒரு மாணவனோ மாணவியோ பள்ளியிலோ கல்லூரியிலோ படித்து முடித்த பிறகு படித்ததை எல்லாம் மறந்துவிட்டால் என்ன எஞ்சி இருக்கிறதோ அதுதான் எஜுகேஷன், கல்வி என்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுதான் டிசிப்ளின், அதுதான் கேரக்டர், அதுதான் இமேஜ். அதை கிடைத்தது எனக்கு பெரும் பாக்கியம். எங்கிருந்து கிடைத்தது? நம்முடைய கோகுல்நாத இந்து மகாஜன் ஹைஸ்கூல் பள்ளியிலிருந்து கிடைத்தது. நான் படித்தது தமிழ் மீடியம். தோலின் வேலைகள் யாவை, மின்சார என்ஜின் எவ்வாறு வேலை செய்கிறது, நீராவி என்ஜின் எவ்வாறு வேலை செய்கிறது தமிழில் படித்தேன். அதற்கு பிறகு லயோலா காலேஜ் மெட்ராஸ், தற்போதைய சென்னை கல்லூரியில் படித்தேன். அங்கு ஹாஸ்டலில் ஒரு பக்கத்தில் ஒரு தெலுங்கு ஸ்டூடெண்ட், இந்த பக்கம் கேரளா ஸ்டூடெண்ட், அங்கே ஒரு நீக்ரோ, இங்கே ஒரு யூரோப்பியன். தமிழை தவிர வேறு மொழி எனக்கு தெரியாது. குறுகிய காலத்தில் சரளமாக ஆங்கிலத்தில் லெக்சர் கொடுக்கும் அளவுக்கு எனக்கு திறமை வளர்ந்தது. தானாக வளரவில்லை.
வளர்க்கப்பட்டது நம்முடைய பள்ளியில். நம்முடைய டீச்சர்கள், அப்போதைய டீச்சர்கள் மிகவும் அவர்கள் தன்னலம் இல்லாமல் இருப்பார்கள். +1 தான், அப்போது +2 கிடையாது. 11th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதி வந்து வெளியில் வந்தவுடன் அங்கே அந்த டீச்சர் இருப்பார். நம்முடைய அப்பா அம்மா எவ்வளவு கவலைப்படுவார்களோ அதை விட கவலையாக எப்படி எழுதின, அந்த 3வது கேள்வி புரிந்துதா, 5வது கேள்வி புரிந்துதா என்று செய்வார்கள். அவங்களுக்கு பின்னாடி இருந்தது ஹெட்மாஸ்டர் அவர்கள், திரு வேணுகோபாலாச்சாரியார் அவர்கள், திரு ரங்காச்சாரியார் அவர்கள். அவர்களெல்லாம் இருந்தாருன்னா அவங்க வந்தாங்களே நாங்கள்லாம் பயந்து ஓடி ஒளிஞ்சுப்போம். அவ்வளவு மரியாதை, அவ்வளவு பயம் கலந்த மரியாதை. அந்த அளவுக்கு எங்க மேல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் செஞ்சு எங்களை அவர் வளர்த்தவர்கள். இவர்களாம் வளர்த்த பள்ளி தான் இது. நம்முடைய பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து இப்போது வரப்போகின்ற 100ஆண்டு விழாவை மிக சிறப்பாக கொண்டாடுவதற்கு உங்களால் இயன்ற அளவில் எல்லா உதவியும் செய்ய வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நான் நமது கோகுல்நாதா இந்து மகாஜன மேல்நிலைப் பள்ளியில் 1963 முதல் 69 வரை 6 ஆண்டுகள் படித்தேன். நான் இந்த பள்ளியில் படிக்கும் பொழுது ரங்காச்சாரி என்பவர் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளியின் ஸ்தாபகர்களாக வீரராகாச்சாரியர் மற்றும் சி.வி. கிருஷ்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளியானது 100ஆண்டு விழா மட்டுமல்ல, மற்றும் பல ஆண்டுகள் சீரல் சிறப்பாக அமைய வேண்டும். எங்களுடைய ஸ்தாபகர்கள் எந்த நோக்கத்துக்கோசரம் ஆரம்பித்தார்களோ, ஏழை எளிய மக்கள் இந்த பள்ளியில் பயில வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும் என்று ஆரம்பித்தார்களோ, அந்த நோக்கத்துடன் நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். இந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் அனைவரும் சேலத்தில் பிரபல ஆடிட்டர்களாகவும் வக்கீலாகவும் மற்றும் தொழிலதிபராகவும் இருக்கின்றார்கள். எல்லாரும் அனைவரும் சேர்ந்து 100ஆண்டு விழாவை ஒருங்கிணைந்து சிறப்பாக கொண்டாடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் வருக வருக என்று ஒத்துழைப்பு தருக என்று கேட்டுக்கொள்கிறேன். நமது சேலம் மாவட்டத்தின் தலை சிறந்த பள்ளிகளிலே ஒன்றான கோகுல்நாத இந்து மகாஜன ஹைஸ்கூலில் படித்த ஸ்ரீராம் என்கிற நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். 1962 பள்ளியினுடன் சம்பந்தப்பட்டு படித்து வருகிறேன். படித்து வந்தேன் 67 வரைக்கும். இந்த 100ஆண்டு விழா, நமது பள்ளியின் 100ஆண்டு விழா கொண்டாட்டம் என்னை போன்ற மாணவர்களுக்கு ஒரு பசுமையான நினைவுகளை முன்வைக்க ஒரு காரணமாகவும் இருக்கிறது. நமது பள்ளியிலே படித்த சிறந்த மாணவர்களாகவும், சிறந்த வக்கீல்களாகவும், சிறந்த பட்டய கணக்காளர்களாகவும், சிறந்த வியாபாரிகளாகவும், சிறந்த அதிகாரிகளாகவும் அனைவரும் பல்வேறு தொழில்களிலே செய்து கொண்டு முன்வந்திருக்கிறார்கள் என்பதையும் நினைக்கும் பொழுது உள்ளம் பூரிக்கிறது. மேலும் நான் படித்த காலத்திலே நமது நகரின் முக்கியமான 3-4 பள்ளிகளிலே கோகுல்நாத மகாஜன ஹைஸ்கூலும் ஒன்று. உதாரணத்திற்கு இதில் படித்த பட்டய கணக்காளர்கள் என்றால் ஆடிட்டர் ராமச்சந்திரன், அவர் சகோதரர் சந்தானம், ஆடிட்டர் ஸ்ரீராமன், இன்னும் பலர். அதே போல விளையாட்டு துறையிலும் நமது பள்ளி சளைத்து இருக்கவில்லை. அந்த காலத்திலே விளையாடுவதற்கு மைதானம் கிடையாது. பேஸ்கெட் பாலிலே சிறந்து விளங்கினார்கள். நமது சக மாணவர்களும் எனக்கு முன்னால் படித்த மாணவர்களும் மாநில அளவில் ரஞ்சி டிராபி வரைக்கும் விளையாடினார்கள். அதில் பிரதாப் சிங், புருஷோத்தமன், சி.டி. கிருஷ்ணன், ரங்கநாதன் மற்றும் பலர். இதில் முக்கியமான பொருள் என்னவென்றால் விளையாடுவதற்கு மைதானம் இல்லை, இடமில்லை. இருந்தாலும் அப்பொழுது விளையாட்டு பிடி மாஸ்டர்ஸினுடைய இன்வால்மெண்ட்டினாலே சங்கர்லால் அண்ட் கோவிந்தராஜன் அவர்கள் இதனை முன்னிலைப்படுத்தி முன்னுக்கு கொண்டு வந்தார்கள் என்பது நமக்கெல்லாம் ஒரு பெருமையாகும். மேலும் இந்த பள்ளியானது சி.வி. கிருஷ்ணன், அவர் தந்தை வீரராகாச்சாரியார் அவர்களின் நன்கொடையாக இந்த சேலம் மாநகரத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது என்பது மிகவும் முக்கியமான ஒரு கவனத்திற்குரிய ஒரு விஷயமாகும். அவர்கள் இவ்வாறு நம் சேலம் மக்களுக்கு ஒரு நற்பணி, கல்வி பணி செய்யவில்லை என்றால்
நான் இந்த கல்வியை கற்றிருப்பேனா என்பது ஆண்டவனுக்குத்தான் தெரியும். அத்தகு சி வி கிருஷ்ணன் அவர்கள் குடும்பத்தாருக்கு, அங்கு படித்த மாணவர்கள் அனைவரும் சிரம் தாழ்த்தி வந்தனம் செலுத்தி நன்றியை செலுத்துகிறோம். ஜெய் ஸ்ரீமன் நாராயண். மேலும் அந்த காலத்திலே எங்களுக்கு கல்வியை கற்பித்த ஆசிரியர்களின் பெயர்கள் எல்லாம் நினைவுக்கு வருகிறது. ஹென்றி சாம்வேலினுடைய இங்கிலீஷ் ஆக்சென்ட் தான் இன்னைக்கு எனக்கு உபயோகப்படுது. கே.பி. வெங்கடகிருஷ்ண ஐயர், ஸ்ரீனிவாச ராமானுஜன், டி. ராமசுப்பிரமணியம், ராமலிங்கம் சார் கணக்கெடுத்தார், ராமசாமி சார் சயின்ஸ் எடுத்தார், வாசுதேவன் சார் ஹிஸ்டரி எடுத்தார். இவர்களெல்லாம் சிறந்த ஆசிரியர்களாக இருந்தது இப்பொழுது நமக்கு பளிச்சென்று மனதிலே தெரிகிறது. மேலும் என்னுடைய இருந்த தலைமை ஆசிரியர் ரங்காச்சாரியார், தமிழாசிரியர் நடராஜன் 11வது வகுப்பிலே. ரங்காச்சாரியார் கடைசியிலே ஒன்று சொல்வார். அவர் எப்பயும் பாடத்தை தவிர வேறு எதுவும் பேச மாட்டார். ஆனால் கடைசி வகுப்பிற்கு வந்த பொழுது, இனி நீங்கள் எல்லாம் பொதுத் தேர்வினை சந்திக்க இருக்கிறீர்கள். நீ 30 அத்தியாயத்திலே 2ஐ விட்டுவிட்டு படித்திருந்தால் அந்த 2லேயும் கேள்வி வரலாம், உனது தேர்வு முழுமையாகாது. இதற்கு காரணம், இனிமேல் நீங்கள் சந்திக்கவிருப்பதெல்லாம் பொதுத் தேர்வுகள். அதனால் உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதையான லேடி லக்கனுடைய ஆசீர்வாதம் தேவை என்று கூறி முடிவு செய்தார். இது இன்றும் எனக்கு இன்று கேட்டது போல இருக்கிறது, காதிலே அது ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இதனை எதற்காக சொல்கிறேன் என்றால், நாம் முயற்சி செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும். ஆண்டவன் அருள் எப்பொழுதும் நமக்கு நன்மையாக அமையும் என்பது ஒரு நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். இப்பேற்பட்ட பள்ளிக்கு நமது பள்ளியின் புதிய நிர்வாக கமிட்டியார் அவர்களால் இந்த நூற்றாண்டு சிறப்பாக செவ்வனே கொண்டாடவிருப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சி. அது சிறப்பாக நடக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டி நிற்கிறேன். என்னுடைய பெயர் விஸ்வநாதன். நான் கோகுலநாத இந்து மகாஜன மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவராகும். நான் தற்பொழுது நான் படித்த பள்ளியிலேயே நிர்வாகக் குழு தலைவராக உள்ளேன். அது எனக்கு மிகவும் பெருமை வாய்ந்ததாகும். மேலும் பாரம்பரியமிக்க பள்ளியின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மிகவும் மேம்படுத்தியுள்ளோம். அதற்கு உதவிய நன்கொடையாளர்கள், முன்னாள் மாணவர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நூற்றாண்டு விழா கொண்டாடப்படும் இந்த சமயத்தில் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள், நன்கொடையாளர்கள், சபா உறுப்பினர்கள் மற்றும் இருபாலர் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இன்றைய மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பள்ளியின் ஸ்தாபகர்கள் திரு சி.ஆர். வீரராகவாச்சாரியார் அவர்களுக்கும் அவரது மகன் திரு சி.வி.ஏ. கிருஷ்ணன் அவர்களுக்கும் மணிமண்டபம் கட்டியுள்ளோம். அவர்களுடைய நன்கொடையால் தான் இந்த பள்ளி இன்று நூற்றாண்டு விழா கொண்டாடுகிறது. அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1958 நான் 6வது வகுப்பை சேர்ந்தேன். 1964 SSLC எழுதி வெளியே வந்துள்ளேன். இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்திலே நான் செயலாளராகவும் தாளாளராகவும் சுமார் 15 ஆண்டுகள் நான் பணிபுரிந்திருக்கின்றேன். ஒரு பள்ளியினுடைய சரித்திரத்திலேயே 100 ஆண்டுகள் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. சரித்திரத்தில் பொன்னேடுகளில் பதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அந்த ஒரு நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடுவதில் நம்முடைய நிர்வாகிகள் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த பள்ளி இவ்வளவு தூரம் வளர்ச்சி பெற பல்வேறு காலகட்டங்களிலே உழைத்த தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள், நன்கொடையாளர்கள், தாளாளர்கள், செயலாளர்கள் ஆகிய அனைவருக்கும் இப்பொழுது நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பள்ளியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற தலைமை ஆசிரியர்களுக்கும், இருவால் ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவர்களுக்கும், முன்னாள் மாணவர்களுக்கும், நன்கொடையாளருக்கும், நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னால் புதிய நிர்வாகிகளாக பொறுப்பேற்ற விஸ்வநாதன் அவர்களும் ரகுநாதன் அவர்களும் மிகச் சிறப்பாக பணிபுரிந்து இந்த பள்ளியினுடைய கட்டுமான பணிகளை எல்லாம் உயர்த்தி காண்பித்திருக்கின்றார்கள்.
சுமார் 2 கோடி ரூபாய் செலவிலே புதிய கட்டிடங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கின்றன. இவர்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நூற்றாண்டு விழா கமிட்டியினுடைய தலைவரான மாணிக்கம் அவர்கள் மிகவும் கடுமையாக உழைத்து பல்வேறு முன்னாள் மாணவர்களை சந்தித்து நன்கொடையை பெற்று வருகின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த புதிய நிர்வாகிகள் புது உத்வேகத்துடன் பணியாற்றி இந்த பள்ளியை ஒரு சிறப்பான நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அது உழைத்து அதன்படி அவர்கள் காரியத்தை ஆற்றி வருகின்றார்கள். அவர்களுக்கு நாம் இப்பொழுது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நூற்றாண்டு விழா சிறப்பாக நடைபெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சேலம் கோகுலநாத இந்து மகாஜன மேல்நிலைப்பள்ளி தனது நூற்றாண்டை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியராக இந்த நூற்றாண்டு விழாவிற்கான வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் அகமகிழ்கிறேன். 1925ஆம் ஆண்டு சிஆர் வீரராகவாச்சாரியர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு தொடக்கப்பள்ளியாக, நடுநிலைப்பள்ளியாக, உயர்நிலைப்பள்ளியாக உயர்ந்து 1978 மேல்நிலைப்பள்ளியாகி மிக திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த பள்ளி நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அந்த பள்ளியினோட முன்னாள் மாணவர்கள், இந்நாள் மாணவர்கள், ஆசிரியர் பெருமக்கள், நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த இனிய வேளையில் வாழ்த்துக்கள் சொல்வதில் மகிழ்கிறேன். இந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் விதமாக பள்ளி நிர்வாக ஒரு குழுவை ஏற்படுத்தி அந்த குழுவின் அயராத முயற்சியினால் பள்ளியினோட பல்வேறு தேவைகள் தொடர்ந்து பூர்த்தி செய்து கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு மனமோந்து பல்வேறு வகையான முன்னாள் மாணவர்கள் பொருள் உதவி வழங்கி இந்த பள்ளியினோட மேம்பாட்டிற்கு தங்களோட பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பரிசு பொருள்களையும் உதவிகளையும் வழங்கிய முன்னாள் மாணவர்களுக்கும் அதற்கு தங்களது முழு நேரத்தையும் செலவழித்த நிர்வாக குழுவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்வதில் நான் அகமகிழ்கிறேன். நூற்றாண்டு விழா கொண்டாடக்கூடிய பள்ளியில் ஒரு சிறு அங்கமாக நானும் இருப்பதில் மகிழ்கிறேன். இந்த பள்ளியை தொடங்கிய வீரராகவாச்சாரியாரோடு எனக்கு தொடர்பில்லை. ஆனால் அவரோட மகன் திரு CVA கிருஷ்ணன் தான் பள்ளியில் நிர்வாகியாக இருக்கிற பொழுது நான் இந்த பள்ளியில் முதுகலை ஆசிரியராக பணியில் சேர்ந்தேன். மிகச்சிறப்பான மனிதர். பள்ளி மட்டுமே அவருக்கான வாழ்க்கை. பள்ளி, கோகுலம் இரண்டிலும் தன்னோட முழு நேரத்தையும் செலவிடக்கூடியவர். அந்த வகையில் இந்த பள்ளி தொடர்ந்து நூற்றாண்டை கொண்டாடுகிறது. அடுத்த பல நூற்றாண்டுகள் இது கொண்டாட வேண்டும் என்று இந்த இனிய வேளையில் என்னோட வாழ்த்துக்களை சொல்லி இந்த நூற்றாண்டு விழாவை மிக திறம்பட செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய தற்போதைய நிர்வாகத்தினர் அனைவருக்கும், ஆசிரிய பெருமக்களுக்கும், அலுவலக பணியாளர்களுக்கும், முன்னாள் மாணவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எனது வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதே பள்ளியில் மாணவராகவும் பின்னர் ஆசிரியராகவும் பணியாற்றி தமிழ்நாடு அரசின் பள்ளிக் கல்வித்துறையால் வழங்கப்பட்டு வரும் மிக உயரிய விருதான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதினை பெற்ற திரு எம். ரகுநாதன் அவர்கள் தற்பொழுது பள்ளியின் தாளாளர் மற்றும் செயலாளராகவும், தலைவராக திரு ஆர். விஸ்வநாதன், நூற்றாண்டு விழாக்குழு தலைவராக திரு எஸ். மாணிக்கம் ஆகியோருடன் பள்ளியின் உறுப்பினர்களும் முன்னாள் மாணவர்களும் பள்ளியின் வளர்ச்சியில் தங்களை ஈடுபடுத்தி வருவது பெருமைக்குரிய ஒன்றாகும். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நான் ரகுநாதன். தற்பொழுது நமது கோகுலநாத இந்து மகாஜன மேல்நிலைப் பள்ளியினுடைய செயலாளர் மற்றும் தாளாளராக பொறுப்பு வகித்து வருகிறேன். நான் இந்த பள்ளியிலே 1975 முதல் 1982 வரை இந்த பள்ளியில் பயின்றேன். அப்போது தலைமை ஆசிரியராக
மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு ராமானுஜம் அவர்கள் இங்கே இருந்தார்கள். அவர்களுடன் நான் இங்கே மாணவனாக இருந்த பொழுது இப்பள்ளியினுடைய பெருமையையும் நற்பெயரையும் கண்டு நான் மிகவும் மகிழ்ந்திருக்கின்றேன். 1925ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட இப்பள்ளியின் ஸ்தாபகராக திரு CR வீரராகவாச்சாரியார் அவர்கள் இருந்தார்கள். அவர் ஏறக்குறைய 18 ஆண்டு காலம் இப்பள்ளியின் தாளாளராக பணிபுரிந்தார். அவரது மறைவுக்கு பின்னே அவரது மைந்தர் திரு CVA கிருஷ்ணன் அவர்கள் இப்பள்ளியிலே தாளாளராகவும் செயலாளராகவும் ஏறக்குறைய 56 ஆண்டுகள் பணிபுரிந்து இந்த நிர்வாகத்தை, இந்த பள்ளியை சீரும் சிறப்புமாக நடத்தி வந்தார் என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகும். அவர்களை தொடர்ந்து இப்பள்ளியின் செயலாளர் மற்றும் தாளாளர்களாக மதிப்பிற்குரிய PR சவுந்தரராஜன் அவர்களும், அவர்களை தொடர்ந்து ஆடிட்டர் திரு S ஸ்ரீராமன் அவர்களும், பின்னர் செல்வமாளிகை திரு மாணிக்கம் அவர்களும், அதன் பின் மதிப்பிற்குரிய விஸ்வநாதன் அவர்களும் இந்த பள்ளியினுடைய தாளாளர்களாகவும் செயலாளர்களாகவும் பணிபுரிந்து வந்தார்கள். அவர்கள் காலகட்டத்திலே இந்த பள்ளியினுடைய தரத்தை பன்மடங்கு உயர்த்தி இந்த நிலைக்கு கொண்டு வந்து இப்பொழுது செயலர் தாளாளராக நான் அமர்ந்திருக்கின்றேன். அந்த பொறுப்பிலே இப்பொழுது என்னை ஈடுபடுத்தி கொண்டு இந்த பள்ளியின் சீரமைப்பிலே என்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி வருகிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளி தற்பொழுது 100 ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையிலே இங்கே பணிபுரிந்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர்களை நான் நினைவு கூர்ந்து நன்றி பாராட்டியாக வேண்டும். இப்பள்ளி துவக்க காலத்தில் இப்பள்ளியின் முதல் தலைமை ஆசிரியராக திரு சக்கரவர்த்தி ஐயங்கார் அவர்கள் பணியாற்றினார்கள். அவர்களுக்கு பின் இன்று வரை பணியாற்றிய அனைத்து தலைமை ஆசிரியர்களும் நிர்வாகத்தோடு இணக்கமாக இப்பள்ளியை மேம்படுத்துவதில் தங்களை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டு பள்ளியை இந்த நிலைக்கு இப்பொழுது கொண்டு வந்திருக்கின்றார்கள். தலைமை ஆசிரியர்கள், முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் அனைவருக்கும், பள்ளியில் பயிற்றுவித்த அனைத்து எங்களுடைய ஆசான்களுக்கும் இந்நேரத்திலே நாங்கள் நினைவு கூர்ந்து நன்றியை தெரிவித்தலில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை இங்கே நான் பதிவு செய்தாக வேண்டும். இந்த பள்ளியினுடைய உட்கட்டமைப்பு அனைத்துமே இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள் மற்றும் நன்கொடையாளர்கள், தொழிலதிபர்கள் ஆகியோர்கள் மட்டுமே இந்த உட்கட்டமைப்பை இப்பொழுது நாங்கள் பன்மடங்கு பெருத்தி வருகின்றோம். இந்த நேரத்திலே நன்கொடை வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பள்ளி தற்பொழுது 100ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்காக தங்களை முழுதளவில் ஈடுபடுத்தி கொண்ட பள்ளியின் தலைமை ஆசிரியர், இருபால் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள், அலுவலக ஊழியர்கள், முக்கியமாக இப்பள்ளியிலே மாணவர்களை சேர்த்த பெற்றோர்கள் அனைவருக்கும் எங்களது நிர்வாகத்தின் சார்பாக 100ஆண்டு விழா நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் இப்பள்ளி இன்னும் பல 100 ஆண்டுகள் நிலைத்து நின்று ஏழை எளிய மக்களுக்கு கல்வி சேவை ஆற்ற வேண்டும் என்று எனது மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நமது பள்ளியின் இஷ்ட தெய்வமான ஸ்ரீ கோகுலநாதனை வேண்டி எனது வணக்கத்தை கூறி வெளிப்படுகிறேன். அனைவருக்கும் 100ஆண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கற்க, கலைகள் பயில, விளையாட்டால் உடல் வலிமையும் போதனைகளால் மன வலிமையும் வழங்கி மாணாக்கர்களாக இருந்தவர்களை மனிதர்களாக மாற்றுவது பள்ளிக்கூடம் என்றால் அது மிகையல்ல. ஆகவே தன் வாழ்நாள் உள்ளவரை அந்த பள்ளிக்கூடத்திற்கு பெருமையை சேர்க்க வேண்டியது மனிதர்களாகிய நமது கடமை.